இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 34 வசனம் 7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கீப்பிங் mercy for thousands, forgiving iniquity and transgression and sin, and that will by no means clear the guilty, visiting the iniquity of the fathers upon the children and upon the children's children unto the third and to the fourth generation. Exodus chapter 34 verse 7. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்றாரு. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன், மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தர் தண்டனை செய்தால் அவன் தப்பி விட முடியாதபடிக்கு பிதாக்கள் செய்த பாவங்களை குறித்து பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும், அதாவது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த காரியத்தை, இந்த ஜெனரேஷன் குறித்த காரியத்தை நான் யோசிக்கிறப்போ ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் ஒரு மீட்டிங்ல சொன்ன ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது ஒரு பர்சன் போறா, அப்போ ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், உங்களுடைய பில்லை நீங்க கட்ட வேண்டாம், உங்களுடைய பேரண்ட்டை நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு இந்த இடத்துல போர்டு மென்ஷன் பண்ணுது. ஸோ இவன் சந்தோஷமா போய் நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலான்னு பயங்கரமா சாப்பிட்றான். இவன் ஒருத்தனுக்கு மட்டுமே பில் 1000 rupees வந்தாச்சு. ஸோ என் பேரண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவன் கவுண்டர் பக்கத்துல போறான். அங்க இருந்த கேஷியர் 3000 பில்ல இவங்கிட்ட கொடுக்கறாரு. இவன் புரியாம முழிச்சிருக்கிறப்போ அவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது உங்க தாத்தா சாப்பிட்டதோட பில்லு, ஸோ நீ பே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு. என கண்மானவர்களே, அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எது பண்ணாலும் சரி, அது நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததியையும் நம்முடைய ஜெனரேஷனையும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, நீடித்து அஃபெக்ட் பண்றதா இருக்கிறது. அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேலர் தேவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார்கள். பொன்னாலான அந்த உருவ வழிபாட்டை அவங்க செய்யறாங்க. ஸோ தேவனுடைய கோபம் வருகிறது. இப்பந்தான் மோசேட்ட அந்த கான்வர்சேஷன் போறப்பதான் தேவன் சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்னா, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன், அதாவது பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறேன். ஆனால் யாராவது ஒருத்தர் பாவம் செய்தாங்கன்னா அதை நான் அவங்க கிட்ட மாத்திரம் அல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள், அதாவது 4th generation வரைக்கும் நான் விசாரிக்கிறவனா இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய குறித்து சொல்லுகிறார். என கண்மானவர்களே, இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம அநேகர் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எதுக்காக நீங்க வாழ்றீங்கன்னு கேட்டா, இம்மிடியேட்டா வர்ற பதில், என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்றேன். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொன்னா, இல்ல, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது, ஸோ அதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு. இதுல எந்த தவறும் கிடையாது. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும், நான் என்னெல்லாம் வாங்க முடியாம, என்னெல்லாம் என்னுடைய ஆசை நிறைவேறாம போச்சோ, என் பிள்ளைங்க அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்துல சிந்திச்சு நம்ம செயல்படுறோம். நம்ம நல்லா பொண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தினுடைய வாழ்வு எப்ப முடியும் நமக்கு தெரியாது. அப்படியானால் நிலையில்லாத இந்த உலகத்துல நம்முடைய வாழ்வா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்வா இருக்கட்டும், எப்ப முடியும்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையில என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு பாடுபடுகிறோமே, நித்திய வாழ்விற்காக நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதாவது அங்க தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது,
தேவனுக்குரிய காரியங்கள்ல உண்மையா இருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு பின்பதாக 1000 தலைமுறைகளுக்கு அவர்களை பாதுகாத்து இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் ஒரு தீமை செய்யறோம், தேவனை விட்டு விலகி போகிறோம், தேவனுடைய அன்பை நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னா அது நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறையையும் பாதிக்கும். நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்களையோ தண்ணி அடிக்கிறவங்களையோ நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டோரிய பிலாசபியா சொல்லுவாங்க. நான் கொள்ளையடிச்சேனா, கொலை செஞ்சனா, இது மத்தவங்களை எப்படியாவது பாதிக்குதா? நான் குடிக்கிறேன், என் உடல் உறுப்பு வேணா வீணா போகுது, நான் அஃபெக்ட் ஆகிறேன், இதுல மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தன்னை குறித்து அவங்க நடுநிலையா வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவாங்க. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதை போலதான் இன்னைக்கு அநேக பாவங்களை குறித்து ஈவன் கிறிஸ்தவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாவத்தினால வேற யாருமே அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஒருவேளை நான் அஃபெக்ட் ஆகலாம், என்னுடைய வேலை அஃபெக்ட் ஆகலாம், இதுதானே நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு. ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் அந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லுகிறார், பிதாக்களுடைய குற்றங்களை பிள்ளைகளிடத்துல விசாரிப்பேன். பிள்ளைகள்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளையும், அதாவது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியானால் இன்னைக்கு நான் ஏதோ ஒண்ணு பண்றேன்னா என்னையோட போகாது, என் பிள்ளையையும் பாதிக்கும், அவர்களுடைய சந்ததியையும் பாதிக்கும். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொத்தோ சுகமோ ஆஸ்தியோ இன்னைக்கு எந்த காரியத்தை நம்ம சேர்த்து வைக்காம போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு தேவனுடைய கோபத்தை சேர்த்து வைத்திடக்கூடாது. தேவனிடத்திலிருந்து வருகிற சாபத்தை அவர்கள் மேல, அவங்க தலை மேல நம்ம வச்சுட்டு போயிடக்கூடாது. இதுல நம்ம மிகவும் கவனமா இருக்க வேண்டும். சோ நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு இப்பவுமே நான் கீழ்ப்படுகிறதுனால என்னுடைய சந்ததியின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுக்கு பயந்திருக்கிறதுனால தேவன் தந்த வாக்குத்தத்தம் 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவேன். இதுதான் நாம பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறீர் தகப்பனே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மகிமையான மேன்மையான காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக நேரத்துல நாங்க உலகத்துவமான காரியங்களை எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றோம். ஆவிக்குரிய அநேக காரியங்களை நாங்க மறந்துடுறோம் தகப்பனே. அப்பா, ஆவில நாங்க பலப்படுறதோட நாங்க அநேகர் நின்றுறோம் தகப்பனே. எங்களுடைய பிள்ளைகளின் பக்கமா எங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய பயத்தை பக்திய அவங்களுக்குள்ள வளர்க்கிறதற்கு மறந்து போயிடுறோம் தகப்பனே. ஆவியானவரே, நாங்க எங்க பிள்ளைகளுக்கு உமது இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்பா, எங்களுடைய தலைமுறையா உமது பாதத்துல இருக்க, உமது அன்பில களி கூற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.